இந்த வீடியோவில் நம்ம வியஞ்சன் அதாவது கான்சனன்ட்ஸ் ஹிந்தி கான்சனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தமிழில் இதை மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஹிந்தியில் நம்மளுக்கு எத்தனை கான்சனன்ட்ஸ் மொத்தம் இருக்குன்னா 37 கான்சனன்ட்ஸ் நமக்கு ஹிந்தியில் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம். இது இனிஷியலி நம்மளுக்கு பார்க்க தான் இதை மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு 10 லெட்டர்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹிந்தி அப்படின்னாலே எடுத்த உடனே நம்ம வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காட்டு நம்ம வந்து வவல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கான்சனன்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வவல்ஸோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த கான்சனன்ட்ஸ் வீடியோ பாருங்கள், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கான்சனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது இவ்வளோவுமே இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் புரியும். எழுதி பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகேயா? கா க கா க ஞா, சா ச ஜா ஜ ஞா, டா ட டா ட நா, தா த தா த நா, பா ஃப பா ப மா, யா ரா லா வா, ஷா ஷா ச ஹ இக்ஷ இத்ர ஸ்ர கிய. ஒருக்க கூட ரீட் பண்ணலாம். கா க கா க ஞா, சா ச ஜா ஜ ஞா, டா ட டா ட நா, தா த தா த நா, பா ஃப பா ப மா, யா ரா லா வா, சா ஷா ச ஹ இக்ஷ இத்ர ஸ்ர கிய. ஓகேயா? ஸோ 37 லெட்டர்ஸ் இருக்குது. இதை எப்படி ரீட் பண்ணோன்னு இப்போ பார்த்தோம். ஓகேயா? இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு லெட்டர் வைஸாக பார்க்கலாம். இந்த கா நம்ம எப்படி போடுவோம்? இப்படி மேலே ஒரு லைன் எடுத்துட்டு கீழே ஒரு லைன் எடுத்து இப்படி போடணும். கா. இது வந்து கா. க. கா. கா எப்படி எழுதுவோன்னா இப்படி ஒரு இந்த மாதிரி எடுத்துட்டு இங்கே சைடில் ஒரு லைன் போட்டு இப்படி போடுறது கா. கா க. கா வந்து எப்படி எழுதுவோன்னா மேலே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்படிங்க நம்ம ஜே எழுதுகிற மாதிரி எழுதிட்டு சைடில் ஒரு லைன் போடுற மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து கா. இந்த கா எப்படி எழுதுவோன்னா நம்ம 3 வந்து ஆப்போசிட்டில் எழுதுனா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இந்த கா இருக்கும். ஓகேயா? இது கா. அப்போது கா க கா க. ஞா வந்து எப்படின்னா நம்ம எஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி எஸ் போட்டு கீழே ஒரு டாட் இதுக்கு பக்கத்தில் நம்ம வச்சோன்னா அதுதான் ஞா. ஓகேயா? அப்போது கா க கா க ஞா. அடுத்தது சா எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி எழுதுனா இது வந்து சா. இங்கே 3 போடுற மாதிரி ஆப்போசிட் ரிவர்ஸாக 3 போட்டுட்டு இங்கே ஒரு ரவுண்ட் மாதிரி சுழிச்சு மேலே ஒரு லைன் போட்டால் இது வந்து சா. சா ச. ஜா வந்து எப்படி எழுதலான்னு பார்ப்போமா? மேலே இப்படி ஒரு லைன் போட்டு இங்கே இப்படி ஒரு கர்வ் போட்டு லைன் போட்டு இங்கே ஒரு கொம்பு மாதிரி போட்டால் இது வந்து ஜா. இனி அடுத்த ஜா எப்படின்னா நம்ம வவல்ஸில் ஈ எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு போட்டுட்டு இங்கே ஒரு லைன் எடுத்து இப்படி ஒன்று போட்டால் இது வந்து ஜா. இனி அடுத்தது ஞா. இதை சியை வந்து நம்ம எப்படி ஆப்போசிட்டில் எழுதுவோமோ அதே மாதிரி போட்டு இங்கே ஒரு லைன் எடுத்து இப்படி போட்டால் ஞா. அப்போ இது வரைக்கும் எத்தனை லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம்? 10 லெட்டர்ஸ். என்னெல்லாம்? கா க கா க ஞா, சா ச ஜா ஜ ஞா. ஓகேயா? அடுத்த 10 லெட்டர்ஸ் பார்க்கலாமா? இது வந்து டா. டா நம்ம எப்படி எழுதுறோம்? சி போடுவோம் இல்லையா, சி மாதிரி போட்டுட்டு இதுதான் டா. ஓகேயா? மேலே இப்படி ஒரு லைன் எடுத்து சி மாதிரி போட்டால் இது வந்து டா. இனி அடுத்த ட. ட
வந்து எப்படி எழுதுவோம், இப்படி ஒன்று எடுத்து ஒரு ரவுண்டை ஒரு ஜாயின் பண்ணாமல் ஒரு ரவுண்ட் எப்படி போடுவோமோ அதுதான் ட. இனி அடுத்தது டா. டா நம்ம எப்படி எழுதுவோம், இங்கே மேலே இப்படி ஒரு லைன் போட்டு எஸ் மாதிரி போடுறது தான். இங்கே இந்த ஞாக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழே ஃபுல் ஸ்டாப் வச்சோம் இல்லையா, இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் வருது, இது வந்து டா. இது தா. தா வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா இதுவும் சி மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு சுழிச்சுப்போம். ஓகே, இது வந்து டா. இனி அடுத்தது நா. நா வந்து இப்படி ஒரு மேலே ஒரு லைன் போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டால் நா. இனி அடுத்தது தா. தா எப்படி எழுதுவோம், மேலே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி போட்டு இப்படின்னா தா. இனி அடுத்து இந்த தா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். மேலே லைன் போட்டு இப்படி ஒரு கர்வ் போட்டு இப்படி கீழே இழுத்தா இது வந்து தா. இனி அடுத்தது த. இதுவும் இந்த சி போடுற மாதிரி போட்டு இப்படி கீழே சுழிச்சிட்டா இது வந்து த. இந்த த எப்படின்னா நம்ம 3 வந்து ஆப்போசிட்டாக இங்கே வந்து எழுதுறதுனா இது கான்னு பார்த்தோம். அதே இது கொஞ்சம் சுழிச்சு இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துச்சுன்னா சான்னு பார்த்தோம். அதே இந்த சுழிச்சது மேலே இங்கே நம்ம சுழிச்சா இதுதான் த. ஓகே, அப்போ இதை எப்படி எழுதுவோம், இப்படி மேலே சுழிச்சிட்டு இங்கே இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி வந்தால் த. இந்த நாக்கு வந்து இப்படி மேலே ஒரு லைன் போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு லைன் போட்டால் இது வந்து நா. ஓகே, இப்போ நம்ம வந்து 20 லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம், கா க கா க ஞா சா ச ஜா ஜ ஞா டா ட டா ட நா தா த தா த நா. அடுத்த வரக்கூடிய ஒரு 5 லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த பா எப்படி எழுதுவோம், மேலே இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி போட்டு எழுதுறது தான் இது வந்து பா. ஃபா வந்து எப்படி எழுதுவோன்னா அதே பா போட்டோம்ல, பா போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே சைடில் இருந்து இப்படி எடுத்தால் இது வந்து பா. இது வந்து பா. ஃப பா. பா வந்து நம்ம எப்படி எழுதுவோன்னா இங்கே இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி இங்கே சுழிச்சிட்டு நடுவில் இங்கே ஒரு கிராஸ் கர்வ் போட்டோன்னா கிராஸ் ஆகிட்டு ஒரு லைன் போட்டால் இது வந்து பா. இனி ப வந்து எப்படின்னா இப்படி மேலே ஒரு லைன் போட்டு ஒரு நம்ம தமிழ் எப்படி ஆ எழுதுவோம் அதே மாதிரி இங்கே போட்டு இங்கே கீழே வரைக்கும் இழுத்துடுறது. தமிழில் ஆ யூஸ்வலாக நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, இதை இங்கே கொஞ்சம் குட்டியாக இப்படி போட்டு இங்கே ஒரு லைன் மாதிரி கீழே வரைக்கும் எடுத்தால் இது வந்து பா. இனி அடுத்த மா. மா எப்படி எழுதுவோம், மேலே இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி போட்டு கீழே வரைக்கும் இழுத்தா இது வந்து மா. ஓகேயா, ஸோ பா ஃப பா ப மா. அடுத்த லெட்டர்ஸ் பார்க்கலாமா, யா ரா ல வா. யா. யா வந்து எப்படி எழுதுறதுன்னா இப்படி தான், இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டு கீழே வரைக்கும் எழுத்துட்டா இது வந்து யா. ரா எப்படி எழுதுனா மேலே இப்படி லைன் போட்டு இப்படி போட்டால் ரா. லா வந்து எப்படி எழுதுனா நம்ம இங்கிலீஷில் எம் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டால் இது வந்து லா. இப்படி போட்டு எம் போட்டுட்டு மேலே ஒரு லைன் மாதிரி எடுத்தால் இது வந்து லா. பா வந்து எப்படி எழுதணும்னா இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இப்படி. இதே நம்ம இது நடுவில் ஒரு லைன் போட்டால் இது என்னது பா. நடுவில் லைன் போடாமல் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ரீட் பண்ணும், வா வான்னு ரீட் பண்ணும். இனி அடுத்தது ஷா சா ஷா ச ஹா. இந்த ஷா வந்து நம்ம எப்படி எழுதணும், இப்படி ஒன்று போட்டுட்டு இது ஆக்சுவலி ரா மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக சுழிச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு கோடு மாதிரி போட்டுப்போம். ஓகே, இது வந்து சா. ஷா வந்து எப்படின்னா நம்ம இந்த பா எழுதியிருக்கோம் இல்லையா, இதோ இந்த பா மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் நடுவில் நம்ம ஒரு க்ராஸாக ஒரு லைன் போட்டால் இது வந்து ஷா. இனி அடுத்தது சா. சா வந்து ரா மாதிரியே தான் எழுதணும். ராங்கிறது என்ன லெட்டர், இது தான் ரா. ரா மாதிரி போட்டுட்டு சைடில் ஒரு லைன் போட்டு நடுவில் ஜாயின் பண்ணி விட்டால் இதுதான் சா.
ஹாவை வந்து நம்ம எப்படி எழுதுனா எஸ் போடுற மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த எஸ்ஸை இப்படி பாதியிலே நிறுத்திட்டு இங்கே சைடில் இருந்து இப்படி போட்டால் இது வந்து ஹா. இனி அடுத்தது இக்ஷ. மேலே இப்படி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் எடுத்து இது இக்ஷ. இனி அடுத்தது த்ர. த்ர வந்து பார்த்தோன்னா கேயை வந்து நம்ம எப்படி ஆப்போசிட்டாக போடுவோமோ அதே மாதிரி தான் த்ர. இனி அடுத்தது ஸ்ர வந்து எப்படின்னா ஆறு. நம்ம ஆரை வந்து நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். இப்போது இங்கிலீஷில் ஆறுனா நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இது இங்கே டச் ஆகிற மாதிரி நம்ம இங்கே ஆர் போட்டிருப்போம். அடுத்தது ஞா. ஞா வந்து எப்படி இப்படி போட்டுட்டு இங்கே கீழே சுழிச்சு எழுதிட்டா இது வந்து ஞா. இப்போ கான்சனன்ட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் நம்ம வந்து எழுதி பார்த்தா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 37 லெட்டர்ஸ் தான். டெய்லி ஒரு 10 லெட்டர்ஸ் நம்ம வந்து படிச்சுட்டு கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஓகே, லைட்டாக ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, வியஞ்சன் தான் என்னது? கான்சனன்ட்ஸ். ஹிந்தியோட கான்சனன்ட்ஸ் தான் நம்ம வந்து வியஞ்சன். தமிழில் மெய் எழுத்துக்கள் 37னா இருக்குது, 37. இது வந்து கான்சனன்ட்ஸ் இருக்குது. ரீட் பண்ணலாமா? கா க கா க ஞா, சா ச ஜா ஜ ஞா, டா ட டா ட நா, தா த தா த நா, பா ஃப பா ப மா, யா ரா ல வ, சா ஷா ச ஹ, இக்ஷ இத்ர ஸ்ர க்ய. ஒருக்க கூட ரீட் பண்ணலாம். கா க கா க ஞா, சா ச ஜா ஜ ஞா, டா ட டா ட நா, தா த தா த நா, பா ஃப பா ப மா, யா ரா ல வ, சா ஷா ச ஹ, இக்ஷ இத்ர ஸ்ர க்ய. ஓகே, முடிஞ்சு. ஈஸி தானே? டெய்லி ஒரு 10 லெட்டர்ஸ் படிங்க. இது ஒரு செப்பரேட்டாக ஒரு ஹிந்தி நோட் போட்டுட்டு இந்த வவல்ஸும் அந்த கான்சனன்ஸும் பாருங்கள். வவல்ஸையும் ரிவைஸ் பண்ணிடலாமா? வவல்ஸ்னால் என்னது? ஸ்வர், உயிரெழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். 13 இருக்கா? இது என்னன்னு பார்த்தோம். ஆ ஆ இ ஈ உ உ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஓகே தானே? வவல்ஸ் 13 இருக்குது. இது கான்சனன்ட்ஸ் வந்து நமக்கு 37 இருக்குது. இதை டெய்லி கொஞ்சம் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, அவர் ஹிந்தி நோட் செப்பரேட் போட்டுட்டு இப்படி டெய்லி போர்ஷன்ஸை எழுதிட்டு வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக இருக்கும். வவல்ஸோட வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கான்சனன்ட்ஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் சொல்கிற டைமே நீங்கள் வந்து டைரியில் நோட் பண்ணி எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.